ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 28 பதம் 10. அதன் தொடர்ச்சி ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி 5ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதம் 4 நூனம் பிரமத்த குருதே விகர்ம யதீந்திரிய பிரீதய ஆபர்ணோதி ந சாது மன்யே யத ஆத்மனோ அயம் அஜன்ன விக்லேஷத ஆஷதேஹ. நாய்களையும் பன்றிகளையும் போல ஜட மக்கள் புலன் நுகர்வில் பித்து பிடித்தலைகின்றனர். வெறும் புலனின்பத்திற்காக எல்லா விதமான பாவச் செயல்களையும் அவர்கள் செய்கிறார்கள். நல்லறிவுடைய ஒருவனுக்கு ஜட செயல்கள் சற்றும் பொருத்தமானவை அல்ல. ஏனெனில் இத்தகைய செயல்களால் துன்பங்களும் துக்கங்களும் நிறைந்த ஒரு ஜட உடலை அவன் பெற வேண்டியிருக்கும். ஜட வாழ்க்கையுடனே செல்பவையாகிய மூவகை துன்பங்களில் இருந்து வெளியேறுவதே மனித வாழ்வின் குறிக்கோளாகும். துரதிருஷ்டவசமாக பலன் நோக்கி செயல்படுபவர்கள் பணம் ஈட்ட பைத்தியமாக அலைந்து தற்காலிக சுகங்களை பெறுவதற்காக அனைத்து விதங்களிலும் முயன்று கீழான பிறப்புகளை அடைகின்றனர். ஜட மக்கள் இந்த உலகில் இன்பமாக இருக்க பல திட்டங்களை தீட்டுகின்றனர். அவர்கள் குறிப்பிட்ட வருடங்கள் தான் வாழப்போகிறோம் என்பதை சிந்திப்பதே இல்லை. இறுதியாக இத்தகைய செயல்கள் இறப்பில் முடிவடைகின்றன. தங்களது உடலை விட்டவுடன் கீழ்நிலை விலங்குகளாகவோ மரம் செடி கொடிகளாகவோ பிறப்பெடுக்க நேரிடும் என்பதை ஜட மக்கள் கருத்தில் கொள்வதில்லை. இவ்வாறு வாழ்க்கையின் நோக்கத்தையே அவர்களது செயல்கள் பாழாக்கி விடுகின்றன. அவர்கள் அறியாமையில் பிறப்பது மட்டுமல்ல, வானுயர கட்டிடங்கள், பெரிய கார்கள், கௌரவமிக்க பதவிகள் போன்றவைகளின் வடிவில் ஜட இன்பத்தை பெறுவதாக எண்ணி அறியாமை தளத்திலேயே உணர்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அடுத்த பிறவியில் இழிநிலையை அடைய வேண்டி இருக்குமே என்றோ அவர்களது எல்லா செயல்களும் பராபவா அல்லது அவர்களையே முறியடிக்கும் என்பதையோ அவர்கள் அறிவதில்லை. இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் தீர்ப்பு. பராபவஸ்தாவாத் அபோத ஜாட 5.5.5. எனவே ஒருவன் ஆத்ம விஞ்ஞானத்தை அறிய ஆவலாக இருக்க வேண்டும். ஆத்மாவும் உடலும் ஒன்றல்ல என்பதை அறிய செய்யும் ஆத்ம தத்துவ நிலைக்கு ஒருவன் வரும் வரை அறியாமை தளத்திலேயே அவன் இருக்கிறான். தங்களது புலன்களை திருப்திப்படுத்துவதிலேயே ஈடுபட்டு நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுள் யாரேனும் ஒருவன் அறிவு நிலையடைந்து வாழ்க்கையின் உயர் நெறிகளை உணரலாம். இத்தகையவன் ஞானி என்றழைக்கப்படுகிறான். பலநோக்கு செயல்கள் ஜட வாழ்க்கையில் பந்தப்படுத்தி ஒரு உடலிலிருந்து மற்ற உடலுக்கு ஒருவனை மாற்றும் என்பதை அறிந்தவன் ஞானி. சரீர பந்த, அதாவது உடலுடன் பந்தப்படுத்துதல் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி புலனின்பத்தை பற்றிய எண்ணங்களை ஒருவன் கொள்வதால் கர்மா அல்லது பலநோக்கு செயல்களிலேயே அவன் மனம் ஈடுபட்டிருக்கும். இது அவனை ஒரு உடலிலிருந்து வேறு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்க செய்யும். இவ்வாறு ஒரு ஞானி கர்மியை விட மேலானவன். ஏனெனில் புலனின்பத்திற்காக குருட்டு செயல்களில் ஈடுபடுவதில் இருந்தாவது அவன் விலகி இருக்கிறான். முழுமுதற் கடவுளின் தீர்ப்பும் இதுதான். எனினும் கர்மிகளது அறியாமையிலிருந்து ஒரு ஞானி விடுபட்டாலும் பக்தி தொண்டு நிலையை அடையும் வரை அறியாமையில் இருப்பதாகவே அந்த ஞானியை கருத வேண்டும். ஒருவனை ஞானியாகவும் அறிவிற் சிறந்தவனாகவும் ஏற்றுக்கொண்ட போதிலும் முழுமுதற் கடவுளின் பாத கமலங்களின் நேரடி சேவையையும் பக்தி தொண்டையும் பற்றி அறியாததால் அவனது அறிவு மாசுபட்டது. பக்தி தொண்டை ஒரு ஞானி ஏற்று அதன்படி செயல்படும் போது சாதாரண ஞானியை விட வெகு சீக்கிரத்தில் உயர்ந்தவனாகிறான். இத்தகைய உயர்ந்த மனிதன் ஞான விமுக்த பக்தி பரம என்று அழைக்கப்படுகிறான். ஒரு ஞானி பக்தி தொண்டை எவ்வாறு ஏற்கிறான் என்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ஷ மகாத்மா சுதுர்லபஹ. பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவு வாய்ந்த ஒருவன் எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். அத்தகு பெரியோன் மிக அரிதானவன். உண்மையில் கிருஷ்ணருடைய பாத கமலங்களில் சரணடைபவன் மிகவும் அறிவுடையவன் ஆவான். எனினும் இத்தகைய மகாத்மாவை காண்பது மிக மிக அரிது. மிக உயர்ந்த பக்தர்களாகிய நாரதர், சனகர் மற்றும் சனாதரின் அடியை பின்பற்றி கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் ஒருவன் பக்தி தொண்டை ஏற்று நடந்தால் இயற்கையான இறை அன்பு நிலையை அடைவான். பகவானின் மேல் அன்பை வளர்த்து கொண்ட பக்தர்கள் நிச்சயமாக ஒரு மேலான நிலையில் உள்ளவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.